ஜெபம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே இருந்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நீர் தந்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற வேத வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசுகிற என்னை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் பேசும் சுவாமி. வேதத்தின் ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களின் ஆழங்களை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீக்கெண்ட் வித் தி வேர்ட் என்று சொல்லி இந்த சனி ஞாயிறு காலங்களிலே நாம் பி ஜாய்ஃபுல் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். சோ நேற்றைய தினத்துல கூட நம்ம நேற்றைய தினத்தின் மத்தியான அந்த செஷன் நம்பர் 2ல நம்ம தியானிக்கும் பொழுது துக்க முகமாய் நடந்து போனவர்கள் எப்படி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எம்மாவூருக்கு போகிற 2 சீடர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பயணத்துல இணைந்து கொண்ட பொழுது எவ்வாறு அவர்களுடைய அந்த துக்க முகமாய் இருந்த ஒரு அனுபவம், ஒரு பயணம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாய் மிகுந்த சந்தோஷத்துக்குரியதாய் மாறினது என்பதை பார்த்தோம். 2 காரியங்களை நம்ம முக்கியமாக பார்த்தோம். There is no joy outside the person of Christ. இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்களிலே தம்மை வெளிப்படுத்தி அதை விளங்க பண்ணினார். தம்மை குறித்து எழுதியவைகளை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். There is no joy outside the person of Jesus Christ. இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பதற்கு வெளியிலே மகிழ்ச்சி இல்லை. இரண்டாவது நம்ம பார்த்தோம், there is no joy outside the plan of God. தேவ திட்டத்திற்கு வெளியில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாததுனாலதான் அன்னைக்கு சீடர்கள் கல்லறையிடத்துல இயேசுவை தொலைத்து இயேசுவை காணவில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். So there is no joy outside of plan of God என்று சொல்லி பார்த்தோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த மகிழ்ச்சியை குறித்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வேத பகுதியிலே ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பணக்கார ஒரு வாலிபன், ஒரு ரிச் யங் மேனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த வாலிபனை குறித்து 3 சுவிசேஷங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மத்தேயுல 19ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். இதற்கடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 17 முதல் 31 முடிய. மார்க் 10,
17 முதல் 31 இந்த பகுதியிலும் இதே இந்த வாலிபனை குறித்து, இயேசுவினிடத்திலே வந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 30 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா 18 முதல் 30. இந்த 3 பகுதிகளிலும் இந்த வாலிபனை குறித்து குறிப்பிடப்படுகிறது. ரிச் மேன் என்பது எல்லா இடங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சில இடங்கள்ல அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது, ஒரு சில இடங்கள்ல ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான் என்பது எல்லா இடங்களிலுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில இவன் ஒரு தலைவன், he was a leader என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மனிதனை குறித்து, இந்த மனிதன் இயேசுவிடத்துல வந்தது, இயேசுவோடு வைத்திருந்த அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல், இது எல்லாமே சுற்றி இருந்த எல்லாரும் மனதிலும் பதிந்திருந்தது. அதனாலதான் 3 சுவிசேஷங்களையும் இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 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 வாலிபனை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி he was a rich man. அதாவது he had lot of possessions. நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. அவன் பணக்காரன், ஐஸ்வர்யம் உள்ளவன் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதனாலதான் it has been recorded இல்லையா? அவன் ஒரு ஐஸ்வர்யவான், he had lot of possession. இரண்டாவது, இவன் வாலிபன் என்று வேதம் குறிப்பிடுகிறது இல்லையா? he was a young man. ஒரு இடத்துல நம்ம இதுல கூட நம்ம பார்க்கிறோம், மார்க்கோ லூக்கால பார்க்கும்போது அவன் ஓடி வந்து என்று போடப்பட்டிருக்கிறது. So he was a very energetic young man. ஓடி வருகிறான், இயேசுவின் முன்னாடி பணிந்து கொள்ளுகிறான். சோ அந்த அளவுக்கு ஒரு வாலிபனாக இருக்கிறான். ஒரு பகுதியில் அவனை தலைவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த வாலிபனத்துல நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் நித்திய வாழ்க்கையை நம்பினவன். He believed eternal life. ஏன்னா அவன் கேட்ட கேள்வியை, ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்குள்ள போறதற்கு நான் என்ன செய்யணும், what should I do அப்படிங்கறத அவனுடைய கேள்வியே இயேசுவினிடத்துல. இவன் நித்திய ராஜ்யத்தை விசுவாசித்தவன். நித்திய வாழ்க்கை உண்டு, மரணத்திற்கு பின்னர் ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்தியமானது என்பதை விசுவாசித்தவன். நமக்கு தெரியும், இன்றைக்கும் சரி, அந்த காலகட்டங்களிலும் சரி, எல்லோராலும் இந்த நம்பிக்கையோடு கூட வாழ முடியவில்லை. ஆனால் இந்த வாலிபன் நித்திய ராஜ்யத்தை விசுவாசித்த வாலிபன். இயேசுவினிடத்திலே அநேகர் வந்தார்கள், திரளான ஜனங்கள் வந்தாங்க, கூட்டமா ஜனங்கள் வந்தாங்க. எல்லாம் தேவையோடு வந்தார்கள், சுகத்திற்காக வந்தார்கள், அவங்களுடைய பிசாசுகள் துரத்தப்படணுங்கிறதுக்காக, அவங்களுக்குள்ள இருந்த பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். அநேக தேவைகளுக்காக இயேசுவிடத்துல வந்தார்கள். இன்னொரு குரூப் கூட இயேசுவிடத்துல வந்தாங்க, குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்துவோட கூட்டத்துல ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்திருந்த பரிசேயரை குறித்து பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர், இப்படி நிறைய பேர் வந்தாங்க இயேசுவிடத்துல, பல காரணங்களுக்காக வந்தாங்க. This man stands out in the purpose for which he came to Christ. அவன் இயேசுவிடத்துல வந்த நோக்கத்தின் அடிப்படையில இவன் சற்று வித்தியாசமானவனாக அல்லது ஒரு 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 ஸ்பெஷலானவனாகவே தெரிகிறான். ஏன் தெரியுமா? இவன் இயேசுவிடத்துல வந்தது நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வியோடு. Not many of them came to Christ with this question. அநேகர் இந்த கேள்வியோடு இயேசுவிடத்துல வரல இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நிறைய தேவைகளோடு வந்தாங்க, நிறைய கேள்வியோடு வந்தாங்க. பட் இந்த ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு பார்வையோடு, அதை குறித்த ஒரு கேள்வியோடு இவன் வந்தான். இது மிகவும் பாராட்டப்படத்தக்க ஒரு விஷயம் இடத்துல பார்க்கிறோம் நாம். இவன் அவன் சொல்லும் போது கூட அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவன் சொல்லுகிறான், நான் எல்லா கற்பனைகளையும் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். சோ பார்த்தோம்னா அவனுடைய வாழ்க்கை கூட சின்ன வயசுல இருந்தே அந்த 10 கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டதை போல மோசே ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த அப்படியே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்ல, ஒரு நல்லவன் அப்படிதான் நம்ம சொல்லணும். He was a good young man, rich and good young man அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவன் விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க செஞ்சதில்ல, களவு செய்யல, பொய் சாட்சி சொல்லல, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கல, எதுவுமே அவன் செய்யல. அவன் எல்லாவற்றிலும் he was correct. எல்லாம் கரெக்டா, நான் கரெக்டா வாழ்ந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு வாக்கியத்தோடு அவன் இயேசுவிடத்துல வந்தவன். சோ இயேசுவிடத்துல வந்த அநேகரிலே this man really stands out. ஒரு வித்தியாசமானவனாய், யூனிக்கா அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பட் ஆனால் என்ன, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது
துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஓடி வந்தாங்க. இயேசுவை நல்ல போதகரேன்னு சொல்றான், பணிந்து கொள்ளுகிறான், உற்சாகமா கேள்வி கேட்கிறான். But he went back sad. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்ததினாலே அவன் துக்கமுகமா போனான்னு போடல. Right? We have to understand the Bible very clearly. இவன் நல்ல வசனத்தை பாருங்க, மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று அல்ல. நிறைய நேரங்கள்ல நான் ஆஸ்தி எனக்கு இருக்கும்போது, பணம் எனக்கு இருக்கும்போது, ஆண்டவர் என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விட்டால் நான் துக்கம் அடைந்து விடுவேன் என்ற அர்த்தம் அல்ல. இவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் துக்கமாய் போகவில்லை. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். உங்ககிட்ட ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லா சொத்து உலகத்துல இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வார்த்தை அவன் கேட்டிருக்கிறான் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது he went back sadly. மகிழ்ச்சி போயிடுச்சு. இருந்த உற்சாகம், இருந்த சந்தோஷம், வந்து கேட்ட கேள்வி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்கமடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான். இந்த வார இறுதியில் வார்த்தையோடுங்கிற நிகழ்வுகள் மூலமாய் நாம் அநேக செஷன்ஸ்ல ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டு நாம் எப்படி திரும்பி செல்ல போகிறோம்? into my next week, அடுத்த வாரத்திற்குள்ளாய் நான் செல்லும் பொழுது எப்படி செல்ல போகிறேன்? துக்கமுகமாய் செல்ல போகிறேனா, மகிழ்ச்சியோடு செல்ல போகிறேனா? இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இவன் துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனான். அப்படி என்ன வார்த்தை? ஏன் அவன் துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனான்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வார்த்தையை கேட்கும் பொழுது அது என்ன தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது என்பதை தான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். He stands out in all the people who came to Christ. கிறிஸ்துவிடத்திலே வந்த எல்லோரிலும் இவன் வித்தியாசமானவன். இன்னொரு விதத்திலும் வித்தியாசமானவன் என்ன தெரியுமா? இயேசுவினிடத்திலே வந்து துக்கமுகமாய் திரும்பி போனவன் இவன் மாத்திரமே. இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றார்கள், வல்லமை அனுபவித்தார்கள், எவ்ரிதிங். பட் இவன் துக்கமுகமாய் திரும்பி போயிட்டான். ஏன்னா இயேசு சொன்ன சில வார்த்தைகள் இவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் துக்கமடைந்தவனாய், மனம் மடிந்து அப்படின்னு ஒரு பகுதியில வாசிக்கிறோம். நான் சொன்ன 3 வேத பகுதிகளையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்க இந்த இன்னைக்கு பகல்ல நேரம் கிடைக்கும் பொழுது அவன் மனம் மடிந்தவனாய் திரும்பி போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ ஏன் இவன் துக்கமுகமாய் திரும்பி போனான் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்பர் 1, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? ஆண்டவரே, நித்தியத்திற்கு எப்படி போகணும்னு கேட்டு வந்தா நீங்க சொல்றீங்க இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. சிறு வயதிலிருந்து I have followed everything perfectly. பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிருக்கேங்க. நான் களவு செஞ்சது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது. என்ன தப்பு செஞ்சிருக்கேன்? நான் எந்த ஒரு தப்பு, பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சையா திருப்பையாக ஆசைப்பட்டதே இல்லை. மற்றவங்க பொருள் மீது ஆசைப்பட்டது கிடையாது, விபச்சாரம் பண்ணது கிடையாது, உங்களுடைய நாமத்தை வீண்ல வழங்கினது கிடையாது, பயபக்தி உள்ளவன். எல்லாவற்றிலும் நான் கட்டளைகளை பின்பற்றி பக்காவா இருந்திருக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு? மற்ற பகுதிகளில் பார்க்கும் போதும் இந்த குறை என்கிற வார்த்தையை இந்த 3 பகுதியில நீங்க வாசித்தீங்கனாலும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதியில இவன் கேட்கிறான், ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு. இன்னும் ஒரு சில பகுதியில பார்க்கும்போது நம்ம மார்க்குல வாசிக்கும் போது பார்க்கிறோம், இயேசுவிடத்துல அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப பேசும் பொழுது he is expressing an attitude that என்ன I am perfect. என்னிடத்துல என்ன குறை இருக்கு? நான் குறையற்றவன். என் வாழ்க்கையை பாருங்க, நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை பாருங்க, சின்ன வயசுல இருந்து பாருங்க, பரம்பரையாக ஆலயத்திற்கு செல்வதிலே, ஆலயத்துக்கு அடுத்தவைகளை ஈடுபடுவதிலே, எங்க குடும்பத்துல என்னைக்கும் நாங்க களவு செஞ்சது கிடையாது, எங்க குடும்பத்துல என்னைக்கும் பிறர் பொருளை இச்சித்தது கிடையாது, எங்க குடும்பத்துல என்னைக்கும் நாங்க பொய் சொன்னது கிடையாது, எங்க குடும்பத்துல எந்த ஒரு தவறும் கிடையாது. சிறு வயது முதல் I am perfect. என்கிட்ட என்ன குறை இருக்கு? இன்னைக்கு அநேகர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நான் துக்கமாயிறேன், என்ன இது இப்படி சொல்லுதேன்னு. ஏன் தெரியுமா? Because of that indwelling attitude of saying that I am perfect. உள்ளுக்குள்ளேயே தங்கி இருக்கிற அந்த சிந்தை, நான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி, நான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த குறையும் இல்லை. இந்த எண்ணம் எனக்குள் இருக்குமானால் நான் துக்கம் அடைந்தவனாக தான் திரும்ப முடியும்.
ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அது எனக்கு மகிழ்ச்சி தெரியாது, எனக்கு துக்கம் தான் அது கொடுக்கும். ஏன்னா என் மனசுக்குள்ள எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஐ எம் பெர்ஃபெக்ட். எதை வச்சு சொல்றான்? மேபி அவன் பிறரை பார்த்திருக்கிறான், மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ் பெர்ஃபெக்ட், எந்த தப்பும் செய்யல, எல்லாம் கரெக்டா இருக்குது, என்னிடத்துல என்ன குறை உண்டு என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா என்னிடத்துல நான் என்னை பார்க்கும் போது எனக்கு குறைகள் தெரியாது, நிச்சயமா தெரியாது. என் பார்வையில நான் என்னைக்குமே பெர்ஃபெக்டா தான் தெரிவேன், என்னைக்குமே நான் என் பார்வையில பெர்ஃபெக்டா தான் தெரிவேன். மனுஷங்களோட ஒப்பிட்டு பார்த்தேன்னா ஐ வில் லுக் பெட்டர், அவங்களை விட நான் பெட்டர் தான், அவங்களை விட நான் பெட்டர் தான், இப்படிதான் நான் தெரிவேன். ஆனா இதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவின் பார்வையில் எப்படி தெரிகிறோம்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அருமையா மார்க் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இயேசு அவனை பார்த்து, he is looking at him, அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, இல்லப்பா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா. ஏன் அந்த இடத்துல அன்பு கூர்ந்துன்னு போடப்பட்டிருக்குது? மனுஷங்க நம்ம கிட்ட குறை கண்டுபிடிப்பாங்க, குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு மனுஷங்க நம்மகிட்ட ஏதாவது ஒன்றது குறை இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா நம்ம என்ன நினைப்போம்? அதெல்லாம் கிடையாது, அவன் என்னை வேணும்னே குற்றப்படுத்துறதுக்காக குறை சொல்றான், என்னமோ அவன் என்னை விட யோக்கியன் என்பதற்காக என்னை குறை சொல்லி அவன் தன்னை யோக்கியனாய் காட்ட பார்க்கிறான். மனுஷங்க நம்மகிட்ட சொல்லுகிற குறைகளுக்கு மேபி தேர் மைட் பி டிஃபரண்ட் பர்பசஸ். நம்மை குற்றப்படுத்தணும், நம்மளை குறைவாக்கணும், தங்களை மேன்மையாய் காட்டுவதற்காக கூட குறை சொல்லலாம். ஆனா இயேசு வார்த்தையின் மூலமாய் நம்மிடத்துல உன்கிட்ட ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார் என்றால் that is out of love, அது அன்பு கூர்ந்து சொல்லப்படுகிற குறை. நீங்கள் இயேசுவை போல் மாற வேண்டும், நீங்கள் பூரண சர்க்குணராய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறாரே ஒழிய, ஆண்டவர் உங்களுக்கு குறைய நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, வேத வார்த்தைகளின் மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் குறையை சுட்டி காட்டுவது உங்களை குற்றப்படுத்தி நீங்க மோசமானவங்க என்று முத்திரை குத்துவதற்கு இல்லைங்க, அன்பு கூர்ந்து. அருமையாய் மார்க் எழுதியிருப்பார், அவர் அவனை பார்த்து அன்பு கூர்ந்து இடத்துல குறை உண்டு. இயேசு நம்மை பார்க்கும் பொழுதுதான் என்னிடத்துல உள்ள குறைகள் தெரியும். இயேசு என்னை பார்க்கும் போதுதான் என் குறைகள் தெரியும். இயேசுவிடத்துல போய் நான் கேட்டாதான் எனக்கு என்னுடைய குறைகள் தெரியும். அதான் வார்த்தையின் மூலமாய் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் என் மீது அன்பு கூர்ந்து என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற தேவன். இந்த வாலிபன் ஐ எம் பெர்ஃபெக்ட், என்கிட்ட என்ன குறை இருக்கு, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், அதான் எல்லாமே செய்யறேனே. இந்த மனநிலையோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இந்த மனநிலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த ஒரு நபராக இருக்கலாம், என்னுடைய அனுபவங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் இயேசு என்னை பார்க்கும் பொழுது என்னத்துல ஒரு குறை உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா அதை அவர் சொல்லும் போது நம்ம அதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கும் போது ஆட்டிடியூட் வந்து நான் எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சேன் அப்படின்னா நான் துக்க முகமாய் திரும்பி செல்ல நேரிடலாம், துக்க முகமாய் திரும்பி செல்ல நேரிடலாம். இன்னொன்னு, இவனுக்கு ஏன் அந்த 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 பெர்ஃபெக்ஷன், நான் வந்து பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் கரெக்ட்ங்கிற எண்ணம் என்ன? ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டுட்டேன் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு இல்லையா, நீ உனக்கு உரியவைகள் எல்லாம் விற்று தருத்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ துக்கம் அடைந்து விடுகிறான். திஸ் இஸ் லைக், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா செலக்டிவ் ஸ்டாண்டர்ட். கிறிஸ்து சொல்லியிருக்கிற சில தரங்களில எனக்கு தேவையானதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் பண்ணிட்டேன், சோ நான் பெர்ஃபெக்ட். எனக்கு என்ன தேவையோ, எது என்னால செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் பார்ப்பேன். வேதத்துல உள்ள வசனங்களிலும் எனக்கு சாதகமா இருக்கிறது அல்லது எனக்கு செய்வதற்கு ஈஸியானதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு நான் செஞ்சுட்டேன்னா நான் பெர்ஃபெக்ட் தான். எனக்கு சாதகம் இல்லாதது, எனக்கு கஷ்டமா இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதென்றால் என் சுயம் சாக வேண்டியிருக்கும் அல்லது ஏதோ ஒன்றை இழக்க வேண்டியிருக்கும் என்றால் நான் அதை விட்டு ஒதுங்கி விடுகிறேன். இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிடுறேன், துக்கம் அடைந்து விடுகிறேன். நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும் போது இருந்த உற்சாகம் இயேசு ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது வரல பாருங்க இல்லையா? நான் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற என்ன ஏன் தெரியுமா வருகிறது? செலக்டிவ் வேத வசனங்களிலே, வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையில ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறது. இந்த பகுதியில் மட்டும், இதுல மட்டும். பர்சனல் லைஃப் ஓகே, சர்ச் லைஃப்ல நான் கரெக்டா இருப்பேன், ஆனா பர்சனல் லைஃப்ல என்னை கேட்கக்கூடாது இல்லையா? ஃபேமிலி லைஃப்ல என்னை கேட்கக்கூடாது இல்லையா? ஃபேமிலி லைஃப் பத்தி நான் பார்க்க முடியாது. இதெல்லாம் நான் கரெக்டா இருக்கேன்ல, நான் சர்ச் லைஃப்ல கரெக்டா இருக்கேன்ல, பர்சனல் லைஃப்ல கரெக்டா இருக்கேன்ல, சொசைட்டல் லைஃப்ல கரெக்டா இருக்கேன்ல, ஃபேமிலி லைஃப் பத்தி பேச மாட்டேன், துக்கம் அடைந்து விடுகிறேன் ஆண்டவர் பேசும்போது இல்லையா? இந்த வாலிபன் துக்கம் அடைந்தவனாய் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனான். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், என்னிடத்துல என்ன குறை உண்டு என்று இயேசு இடத்துல கேட்டான். ஆனா இயேசு அன்பு கூர்ந்து அவனிடத்துல சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. இந்த காலை வேளையிலும் கூட
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா சொன்னா, இவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்த, ஆண்டவரே இதெல்லாம் இந்த கற்பனை எல்லாம் நான் கை கொண்டுட்டேன், இதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த ஸ்டாண்டர்ட் நான் பக்காவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் God was calling him towards an eternal standard. அவன் நித்தியத்தை குறித்து தானே கேள்வி கேட்டு வந்தான். நித்திய ராஜ்யத்துக்கு எப்படி போகணும் தானே கேட்டான். நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் நித்தியத்திற்குரிய தரம், நித்திய வாழ்க்கைக்குரிய தரம், தி இட்டர்னல் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட், நித்திய கிறிஸ்தவ தரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நேரம் ஒரு அழைப்பு விடுகிறார். அவன் துக்கமுகமாய் திரும்பி போகிறான். என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய தரம் என் வாழ்க்கையில இருக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனை பார்த்து ஒரு அழைப்பு விட்டார். He called him towards that standard. எப்பா, நீ உன் தரத்துல உட்கார்ந்துகிட்டு நான் எல்லாமே செஞ்சுட்டேன்னா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு கேக்குறீங்களே, இந்த இருக்கு பாரு ஒரு தரம், இது நான் உள்ள கொண்டு வந்திருக்கிற ஒரு தரம். This is the Christian standard. It is an eternal standard. இது நித்தியத்திற்குரிய ஒரு தரம், இது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய தரம். அந்த தரத்திற்கு நீ வருவாயா? அதற்கு நீ வந்தாய் என்றால் அந்த நித்திய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அந்த இட்டர்னல் ஸ்டாண்டர்ட், நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுவதனால மகிழ்ச்சி கிடைக்காது, அது துக்கத்துலதான் போய் முடியும். ஆனா தேவன் அழைக்கிற அந்த ஒரு இட்டர்னல் ஸ்டாண்டர்ட், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒரு சீஷத்துவ அழைப்பு, எந்த ஸ்டாண்டர்ட்ல? அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லும் போது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். இந்த காலை வேளையில கூட தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? There is no joy outside of eternal standard. நித்திய வாழ்க்கை தரத்திற்கு வெளியில், நித்தியத்துக்குரியவைகளுக்கு வெளியில் மகிழ்ச்சி இல்லை. இவ்வுலக தரம், இந்த உலகம் சொல்ற ஸ்டாண்டர்ட், இந்த உலகம் மதிக்கிற மதிப்புகள், உலகம் கற்றுக் கொடுக்கிற போதனைகள் மகிழ்ச்சி தராது. It is only on the eternal values, it is only on the eternal standard you have eternal joy. முழுமையான மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய ராஜ்யத்துக்குரியவைகள் அடுத்ததிலே தான் இருக்கிறது, அந்த தரத்தில் தான் இருக்கிறது. எதை சொல்லுகிறார்? அவன் வைத்திருந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஆண்டவர் அந்த அழைப்பு விடுத்த ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம வேகமாக நாம் பார்க்கலாம். முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், பரலோகத்தில் பொக்கிஷம், ட்ரெஷர் இன் ஹெவன். ட்ரெஷர் இன் ஹெவன். இங்கே ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்லையா, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ரொம்ப விலையேற பெற்றதாய் மதித்து கொண்டிருக்கிறான். என்கிட்ட எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், எல்லாம் என்கிட்ட இருக்குது, இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? the treasure in heaven, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும். பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும். பரலோகத்திலே எது விலை மதிப்புள்ளதா இருக்கிறதோ அது இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கணும். பரலோக பார்வையிலே நித்தியத்திலே எது பிரஷியஸ் என்று சொல்லப்படுமோ, எது பொக்கிஷமா எண்ணப்படுமோ, நித்திய வாழ்க்கையில எது பொக்கிஷமா எண்ணப்படுமோ, நித்தியருடைய பார்வையிலே, நித்திய வாழ்க்கைக்குரியவருடைய பார்வையிலே எது விலையேறப்பட்டதா எண்ணப்படுமோ அது இன்னைக்கு வாழ்க்கையில இருக்குதா? அதுக்கு வாப்பா, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும். எப்படி பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடு. In the eternal standard, giving is gaining. கொடுப்பதுதான் பெற்றுக்கொள்வது. பரலோகத்தின் தரத்திலே நீ எவ்வளவாய் கொடுக்கிறாய் என்பதில் தான் உன்னுடைய வேல்யூ இருக்குது. உன்னுடைய தரம் அங்கதான் இருக்குது. லாபம் எங்க இருக்கு தெரியுமா? இட் இஸ் நம்ம உலக பிரகாரமான ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு உனக்கு கிடைக்குதுங்க அடிப்படையில தான் நம்முடைய லாபம் இல்லையா? ஆனா பரலோகத்தின் பார்வையில், இந்த treasures of heaven, the more you give, the more you are profited. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கொடுத்தல் நம்மிடத்துல உண்டா? என்னுடைய நேரத்தை, என் தாளந்துகளை, எனக்குரியவைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், உனக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறார். It is not about simple giving. It is not giving out of the excess. It is a sacrificial giving. தியாகத்தோடு கொடுத்தல். என் வாழ்க்கையில் அது ஒரு இழப்பை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் கொடுக்கிறேன் என்ற கொடுத்தல். இதுதாங்க treasure in heaven. இதை செய்த ஏராளமான மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏராளமான தெய்வ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், இழந்து கொடுத்தார்கள். It is in giving you gain.
நம்முடைய பரலோக பினான்ஸ் பிரின்சிபல்ஸ் வேற, நம்ம இங்க யூஸ் பண்ற பினான்ஸ் பிரின்சிபல் வேற, பரலோகத்துக்குரிய நித்தியத்துக்குரிய இட்டர்னல் பினான்சியல் பிரின்சிபல்ஸ் வேற. இங்க நான் கொடுக்காம எனக்குன்னு வச்சுக்கிறதெல்லாம் சேவிங்ஸ். கரெக்டா? நான் பிறருக்கு கொடுக்காம எனக்கு என்று சொல்லி எடுத்து வைத்துக் கொள்வது சேவிங்ஸ். ஆனா இட்டர்னல் பிரின்சிபல்ல நீ கொடுக்கிற ஒவ்வொன்றும் உன்னுடைய சேவிங்ஸ். நீ கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் எனக்குன்னு பயன்படுத்தாம ஒரு நேரத்தை நான் ஆண்டவருக்காக சாக்ரிபிஷியலா கொடுக்கிறேன் அப்படின்னா, இல்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறேன் அப்படின்னா, that every second is being counted as a saving in the eternity. நித்தியத்துல அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அங்க பிளஸ் ஆகுது. அதெல்லாம் இல்ல, இந்த இட்டர்னல் ஸ்டாண்டர்டுக்கு வரணுங்க. உலகத்தின் பார்வையிலே இருந்தோம்னா, உலகத்தின் ஸ்டாண்டர்ட்ல இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்காது. அதான் துக்கமுகமா திரும்பி போயிட்டான். இட்டர்னல் ஸ்டாண்டர்ட்ல the treasures in heaven financial principle என்ன தெரியுமா? eternal financial principle or the eternal life principle என்ன தெரியுமா? It is in giving you gain, it is in spending you save. This is straight opposite to what you learn in this world. உலகத்திலே கற்றுக்கொள்வதற்கு நேர் எதிர்மறையானதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கொடுத்ததிலே லாபம், செலவிடுவதிலே சேமிப்பு. கொடுத்தலிலே லாபம், செலவிடுவதிலே சேமிப்பு. அதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, இதை பண்ணுவியாப்பாங்கிறாரு. இல்ல, கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தை கஷ்டமா இருக்குது அவனுக்கு. ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். இன்னொன்னு, அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடுக்கணுமா? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்றார். He was much focused on himself. அவன் எப்பயுமே தன்னை பத்தி தான் சொல்லினான். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் சொல்லுவான், எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த eternal standard is now getting the focus from that himself to others. பிறர் மீது ஃபோக்கஸ் பண்ண. தரித்திரர் இருக்காங்க பாரு, தேவையோடு இருக்கிறாங்க பாரு, ஜனங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஏராளமான தேவையோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு போய் கொடுன்னு சொல்ற. ஒருவேளை உனக்கு உள்ளதெல்லாம் வித்து உன் பேர்லயே திரும்ப போட்டுக்கோ, இல்ல உன்னுடைய பிள்ளைக்கு கொடு, உன் குடும்பத்துக்கு கொடுன்னு சொல்லி இருந்தாருன்னா கூட ஒருவேளை அவன் செய்திருப்பானா இருக்கும். இல்ல உன் அக்கௌண்ட்ல வச்சுக்காதப்பா, யாராவது உனக்கு நம்ப தகுந்த ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல உன்னுடைய சொத்தெல்லாம் மாத்திரு அப்படின்னா கூட மாத்திருப்பானா இருக்கும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார். Give to someone who will not give you back. உனக்கு மீண்டும் செய்ய முடியாத, நீ கொடுக்கிறதை உனக்கு திருப்பி கொடுக்க முடியாத சிலருக்கு கொடுத்து பார். This is the eternal standard. This is eternal. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? இல்ல, நீங்க நித்தியத்திற்குரியவங்க, உங்களை வெறுக்கிறவங்களை நேசிங்க. People who cannot give back your love, give them that love. உனக்கு கொடுக்கிறவங்களுக்கே நீ திருப்பி கொடுப்பனா அதுல என்ன இருக்கு? This seems to be a worldly financial transaction. நான் உனக்கு இதை கொடுக்கிறேன், நீ எனக்கு இதை கொடுப்பியா? ஆனா நித்தியத்திற்குரிய தரம் என்ன தெரியுமா? உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதவங்களுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. உனக்கு திருப்பி அன்பு செலுத்த முடியாதவர்களுக்கு அன்பு செலுத்து. உனக்கு திருப்பி சமாதானம் கொடுக்க முடியாதவர்களுக்கு நீ சமாதானத்தை கொண்டு போ. உனக்கு திருப்பி பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு நீ பணம் கொடு. உனக்கு திருப்பி நேரத்தை கொடுக்க முடியாதவர்களுக்கு உன் நேரத்தை கொடு. உனக்கு திருப்பி அவர்களுடைய தாளந்தை கொடுக்க முடியாதவர்களுக்கு உன்னுடைய தாளந்தை கொடு. எதிர்பார்த்து எதையும் கொடுக்காதே, கொடு. உனக்கு உள்ளதை கொடு, பிறருக்கு கொடு, தேவையுள்ளவர்களுக்கு கொடு. நித்திய தரத்திலே சுயத்திற்கு இடமில்லை, சுயத்திற்கு இடமில்லை. சுய பெருமைக்கு, சுய மேன்மைக்கு, எனக்கு எனக்கு என்பதற்கு நித்திய தரத்துல இடமில்லை. சுயம் சார்ந்து வாழ்வேன் என்றால் எனக்கு நித்திய மகிழ்ச்சி இல்லை. Every moment I am selfish, I am losing an eternal joy. நான் சுயத்தோடு சுய எண்ணங்களோடு வாழுகிற ஒவ்வொரு நொடியும் நித்திய மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் இதற்கு நடுவிலே நமக்கு ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். நித்திய தரத்திற்கு வெளியில் மகிழ்ச்சி இல்லை. நித்திய ராஜ்யம் கற்றுக் கொடுக்கிற அந்த வேல்யூக்கு, தரத்திற்கு வெளியில் மகிழ்ச்சி இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த வாலிபன் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனான். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம், எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் என்கிற எண்ணம். அவன் துக்கம் அடைந்தான். இரண்டாவது பார்க்கும், treasures in heaven, in giving you gain, in spending you save. மூன்றாவது நம்ம பார்த்திருக்கிறோம், focus on others. சுயத்திற்கு இடமில்லை, பிறருக்கு கொடு. உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு கொடு, தேவை உள்ளவர்களுக்கு கொடு. சுய நீதிக்கான வாழ்க்கையில நித்திய வாழ்க்கை என்பது நான் பிறருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், பிறருடைய வாழ்க்கையில என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, என்னுடைய பங்கு என்ன,
என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சமுதாயம் அல்ல. பிறருக்கு நான் செய்திருக்கிற உதவி என்ன? என்னால் பிறருக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? என்ன கொடுத்திருக்கிறேன்? அடுத்தபடியாக நாம் இந்த வாலிபன் மூலமாய் பார்க்கிற ஒரு காரியம், மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஐஸ்வர்யவானை குறித்து பேசும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆன்சரை சொல்லிட்டு போன உடனே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இந்த லூக்கால பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்பா அப்படின்னு சொல்லி. See, if you want to hold on to something eternal, அது நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்றால், நித்திய மகிழ்ச்சி என்கிற அந்த தரம் எனக்கு வேண்டும் என்றால், நான் இக்காலத்துக்குரியவைகளை I have to leave it. இல்லையா? இந்த அதாவது ரெண்டு விஷயத்தையும் புடிச்சுக்க முடியாது. உலகத்துக்குரியவைகளையும் புடிச்சுக்கிட்டு நித்தியத்துக்குரியவைகளையும் புடிச்சுக்கிட்டு நான் போக முடியாது. உலகம் தருகிற மகிழ்ச்சியும் எனக்கு வேணும், நித்தியத்திற்குரிய மகிழ்ச்சியும் எனக்கு வேணும் அப்படின்னா that is impossible. அதான் உனக்குள்ள விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் வா அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால, ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு ஹோல்டு இருக்குது. அங்கதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு நங்கூரம். அவருடைய ஹோல்டு அந்த ஐஸ்வர்யத்தின் மீது இருக்குது. உலகம் சார்ந்த ஒரு காரியத்தின் மீது, உலகம் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியின் மீது, ஒரு ஏதோ ஒரு காரியத்தின் மீது ஒரு ஹோல்டை வைத்துக் கொண்டு நான் நித்தியத்துக்குள்ள சுதந்திரிக்கணும், எனக்கு ஆசையா இருக்கணும், எப்படி நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வது? இதை விட்டாதான் அதை பிடிக்க முடியும். இதையும் பிடித்துக் கொண்டு அதையும் பெற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சுக்கிட்டு இதை வைத்துக் கொண்டு நித்தியத்திற்குள்ள போக முடியாது. யூ கேன் நாட் என்டர் இன்டு எட்டர்னிட்டி த்ரூ சம்திங் டெம்பரல். இவ்வுலகத்தில் இருக்கிற பண்புகளை வைத்துக் கொண்டு, இவ்வுலகத்திற்குரிய தரத்தை வைத்துக் கொண்டு நித்தியத்திற்குரிய தரத்தை அடைய முடியாது. பணத்தின் மூலமாய் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? பேதுருட்ட கூட போய், நான் காசு தர்றேன், பரிசுத்த ஆவியானவரை நானும் தலையில கை வச்சா ஆவியின் வரம் கொடுக்கப்படணும், நான் காசு தரட்டுமான்னு ஒருத்தர் போய் கேட்கிறார். இல்ல, இதான் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க உள்ள காரியத்தை வச்சுட்டு நித்தியத்துக்குரியதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். இங்க உள்ள காரியத்தை நாம் விட்டாக வேண்டும். இதை விடாம அதை பிடிக்க முடியாது. அநேக நேரங்களில ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன், அதனாலதான் நான் துக்கமுள்ளமா இருக்கிறேன். இங்க ஒரு இதை விடுவதற்கு மனசு இல்ல. உலகம் சொல்ற தரம், உலகம் சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்புகள், அந்த ஐஸ்வர்யம், அந்த பொசிஷன், அந்த அந்தஸ்து, சமுதாய அந்தஸ்து, உலகம் சொல்ற உயர்வுகள், உலகம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள், இதையும் பிடிச்சுக்க விரும்புறேன், அதையும் விடுறதுக்கு மனசு இல்ல. அதுவும் வேணும்ல, நித்தியத்துக்கு போகணுமே. ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு போக முடியாது. அதான் துக்கம் அடைந்ததான் திரும்பி போனா. லீவ், விட்டுவிடு. இக்காலத்திற்கு உரியதை, இந்த உலகத்திற்கு உரியதை நீ விட்டுவிடு. அப்பதான் என் நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். பேதுரு இதை தொடர்ந்து வாசிக்கும் போது சீஷர்கள் கேட்க, ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்பற்றி வந்தோமே, அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதா? அப்ப ஆண்டவர் சொன்னார், நிச்சயமா உண்டுப்பா, ஆனா இந்த உலகத்துல பாடுகளோடு சேர்ந்து உண்டு. உனக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல ஆசீர்வாதம் உண்டு, உன்னை உயர்த்துறேன், உனக்கு எல்லாம் உனக்கு கிடைக்கும், ரெட்டத்தனையா கிடைக்கும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அது பாடுகளோடு சேர்ந்தா இருக்கும். ஆனா நித்தியத்துல உனக்கு சூப்பரா கிடைக்கும்னு சொல்லி அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். You cannot hold on to something eternal through temporal or holding on to the temporal at the same time. இக்காலத்திற்குரிய தற்காலிகமான காரியத்தின் மூலமாய் நிரந்தரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தற்காலிகமான காரியத்தையும் பிடித்துக்கொண்டு நிரந்தரத்தை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ரெண்டையும் பிடிச்சிட்டு போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வாலிபன் வருகிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாட் பாசிபிள். அதை விட்டுட்டு என்ன பின்பற்றிவா. ரெண்டையும் தூக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா, நீ துக்கமுள்ளவனாய் மாறி விடுவாய். இன்னைக்கு அநேக நேரத்துல யோசித்து பாருங்க, என்னால் விட முடியவில்லை. உலகம் தருகிற சந்தோஷம், உலகம் தருகிற ஸ்டாண்டர்ட், உலகம் தருகிற அந்த தரத்தை விட முடியல. பாருங்க, உலகத்தின் பார்வையில தான் பார்க்கிறேன். இதை விட்டாதானே அந்த தரத்துக்கு நான் போக முடியும். இதை நான் விடாததினாலே அதற்குள்ளா என்னால் போக முடியவில்லை. அல்லது உலகத்தின் பார்வையில இருக்கிற சில காரியங்களை செஞ்சு நித்தியத்திற்குரியவர்களை சுதந்திரத்தை கொள்ள முடியுமான்னு பாக்குறேன். முடியவே முடியாது. நித்தியத்திற்குரிய தரத்திலே நான் வாழ்ந்தால்தான் நித்தியத்திற்குள் போக முடியுமே ஒழிய, உலக தரத்தில் வாழ்ந்து விட்டு நான் இதெல்லாம் செஞ்சனே, நான் ரொம்ப நல்லவன் தானே, முடியவே முடியாது, போக முடியாது, நிச்சயமாய் போக முடியாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் நித்தியத்திற்குள் போக முடியாது. நம்முடைய ஹோல்டு, நாம் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்?
எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். எதை அதிகமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? நித்தியத்திற்குரியவைகளை அதிகமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? நித்திய ராஜ்யத்துக்குரிய தரத்தை அதிகமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது அழிந்து போகக்கூடிய உலகத்திற்குரிய தரத்தை அதிகமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? வேர் இஸ் அவர் ஹோல்ட்? நம்பிக்கை, நங்குரம் எங்க இருக்குது? வேர் இஸ் அவர் கன்விக்ஷன்ஸ்? இதுதான் கரெக்ட் அப்படின்னு உலகத்துக்குரியதை சொல்றோமா? நித்தியத்துக்குரியதை குறித்து ஆழமா நம்பிக்கை இருக்குதா? என்னை வெறுக்கிறவனையும் நான் நேசிக்க வேண்டும் என்பதுதான் நித்தியத்திற்குரிய தரம். அதன் மீது நம்பிக்கை இருக்குதா? இல்ல நானு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். எனக்கு திருப்பி உதவி செய்ய முடியாத ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் நித்தியத்திற்குரிய தரம். அது மேல ஆழமான நம்பிக்கை இருக்கு. அது என் அங்கூரமா? இல்ல, அதெல்லாம் கஷ்டம்னு சொல்றேன். உலகத்தின் தரத்தை ஆழமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா உலகம் தருகிற அழிந்து போகக்கூடிய சந்தோஷம் தான் கிடைக்கும். When you hold on to things which are perishable, you will get perishable joy. When you hold on to the things which are non-perishable, you will get non-perishable or the eternal joy. அழிந்து போகக்கூடிய காரியங்களை பிடித்துக் கொள்வீர்களானால் அழிந்து போகக்கூடிய மகிழ்ச்சி தான் கிடைக்கும். அழிந்து போகாத காரியங்களை பிடித்துக் கொள்வீர்களானால் நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். அழிந்து போகாத மகிழ்ச்சி கிடைக்கும். What are we holding on today? ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த வார்த்தையை கேட்ட போது அவன் துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனானா? எல்லா சுவிசேஷங்களும் அதை எழுதுறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட கூட துக்கம் அடைஞ்சான். Jesus was calling him to something, a higher standard. இல்லையா? அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 5வது காரியம், இவன்ட்ட நம்ம பார்க்கும்போது, இவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் எல்லாரும் இவனை பத்தி அறிமுகப்படுத்தும் ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. He had an identity. அவனுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி வைத்திருந்தான். That riches gave him an identity. அந்த பணம், அவன் வச்சிருந்த பொசஷன்ஸ், அந்த ஐஸ்வர்யம், the things which he had, அவன் வைத்திருந்த காரியங்கள் தான் அவனுக்கான அடையாளமாக பார்த்து கொண்டான். இப்ப இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க சொல்றாரு. கொடுத்துட்டா போச்சு, என்னுடைய அடையாளமே போச்சே. இதெல்லாம் விட்டுட்டா என்னை யார் மதிப்பா? நான் எப்படி இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண முடியும்? எப்படி நீங்க சொல்ற மாதிரி இந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய தரத்திற்கு வருவேனானால் என் அடையாளமே போச்சு. அவ்வளவுதான், என்னால இந்த உலகத்துல சர்வைவே பண்ண முடியாது. He was having his identity on the things he possessed. அவன்கிட்ட என்ன இருந்ததோ அந்த ஐஸ்வர்யத்தின் மீது அவனுடைய அடையாளம் இருந்தபடியினாலே அவனால் அதை விட்டு விடுவதற்கு அவனுக்கு மனசே இல்லை. அவனை விட்டு விடுவதற்கு அவனுக்கு மனசே இல்லை. ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டி எங்க இருக்கணும்? இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் நம்மை அடையாளப்படுத்தக்கூடாது. நான் வகிக்கிற பதவி என்னுடைய அடையாளம் அல்ல. என்னுடைய வங்கி கணக்கின் பணம் என் அடையாளம் அல்ல. என் வீட்டுல நிக்கிற கார் என்னுடைய அடையாளம் அல்ல. என் வீட்டுடைய சைஸ் எனக்கு அடையாளம் அல்ல. என் வீட்டுடைய நிலத்தினுடைய பரப்பளவு எனக்கு அடையாளம் அல்ல. என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் நித்தியத்திற்குரியவன். I belong to eternity. I belong to an eternal God. நான் தேவனுடைய மகன், மகள். That is the true identity. That is a rich identity. தெரியுமா உங்களுக்கு? நித்தியமான தேவனுடைய பிள்ளைகள் என்பதுதான் ஐஸ்வர்யமான ஒரு அடையாளம். பேங்க் பேலன்ஸ் என்னுடைய அடையாளம் அல்ல. எனக்கு எவ்வளவு பரப்பளவு நிலம் இருக்கிறது என்பது அடையாளம் அல்ல. நான் செய்த செயல்களின் அடையாளம் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, அது நித்திய தேவனுடைய பிள்ளை. நான் நித்திய ராஜ்யத்திற்குரியவன் என்பதுதான் என் அடையாளம். இன்னைக்கு என் அடையாளத்தினால எனக்குரியவைகளை நான் இழந்தேனா, கொடுத்தேனா, என் அடையாளம் போயிருமே. அதனாலேயே என்னால இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இல்லையே. Where have I placed my identity? டாக்டர் ரவி சக்கரியாஸ் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அவருடைய மெமோரியல் சர்வீஸ்ல அவரை குறித்து பேசுகிறார்கள். அவரோட நெருக்கமானவர்கள் பேசுகிறார்கள். அந்த என்டையர் மெமோரியல் சர்வீஸ் யூடியூப்ல இன்னும் இருக்குது, நீங்க போய் எடுத்து கூட பாருங்க. ரவி சக்கரியாஸ் என்கிற பெயர் உச்சரிக்கப்பட்டதை விட இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் அதிகமாய் உச்சரிக்கப்பட்டது. யார் அந்த ரவி சக்கரியாஸ்? இவர் அப்பாலஜெட்டிக்ஸ் ஒரு பேசுறவரு, இவர் ஒரு பெரிய சுவிசேஷகர், இவர் இந்திய தேசத்துல வந்தவர், அப்படி இப்படின்னு அந்த ஐடென்டிட்டி பத்தி யாருமே பேசல. He loved Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர். இத பத்தியே தான் பேசுறாங்க. மற்ற மனிதர்களை நேசித்தவர், மற்ற மனிதர்கள் மீது அன்பு கூர்ந்தவர், எப்பொழுதுமே மற்றவர்களை கனப்படுத்தும் என்பதுல அவ்வளவு ஆர்வமா இருப்பாருன்னு சொல்றாங்க. Where is my identity? ரவி சக்கரியாஸினுடைய ஐடென்டிட்டி was not on that name, founder of RCIM. ரவி சக்கரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸை துவங்கினவர் என்ற அவர் ஐடென்டிட்டி பத்தி யாருமே அவருடைய அந்த மெமோரியல் சர்வீஸ்ல பேசலங்க. இயேசுவை நேசித்தவர், மனிதர்களை நேசித்தவர். அவர் யார் என்பது, அவர் யாருடையவர் என்பதனால் அவர் யார் என்பது வெளிப்பட்டது. அவர் யாருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார் என்பதன் அடிப்படையில் அவர் யார் என்பது வெளிப்பட்டது.
நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதுதான் என் அடையாளம். தேவனை போல் வாழ்வதுதான் என் அடையாளம். தேவனை போல் வாழ்வதுதான் அடையாளம். நித்தியமானவருடைய அந்த ஸ்டாண்டர்ட்ல வாழ்வதுதான் என்னுடைய அடையாளம். அதனால இந்த உலகத்துல உள்ள காரியங்களை இழப்பதற்கு தயங்காதிருங்கள். That doesn't define my identity. அது என் அடையாளம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரத்துல ஏன் என்னால் மன்னிக்க முடியவில்லை, நான் மன்னித்தால் என் அடையாளம் போயிடும். என் மேல அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க இல்லையா? நிறைய என்னால ஏன் கொடுக்க முடியல, நான் கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், நான் கொடுத்துட்டா என் ஐடென்டிட்டி போயிருமே. இல்லையே இல்லையே. A true change, உண்மையான மாற்றம், நித்தியத்திற்குரிய மாற்றம் கொடுத்தல் இருக்குது. சகேயுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்க பண்ணான்? What is the first thing he did? இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போன உடனே சகேயுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் என்ன? நான் என்னுடைய சம்பாத்தியத்துல, என்னுடைய இருக்கிற சொத்துல ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யாரிடத்துல அது அநியாயமாய் நான் பெற்றுக் கொண்டிருப்பேன், ஆனால் நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேங்கிறான். sacrificial giving. அதுதான் சேஞ்ச். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குரியவன். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. எப்ப ரட்சிப்பு வந்தது? எப்ப ரட்சிப்பு வந்தது? அவன் கைகளை உயர்த்தி அல்லது மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஏசாமிட்ட பேசும்போது இல்ல. என்றைக்கு இவன் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ, என்று தனக்குரியதை இழக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ, அன்னைக்கு ஏசாமி சொல்றாரு, இவன் ஆபிரகாமுடைய குமாரன். இவன் ஆபிரகாமுடைய குமாரன். நம்முடைய ஐடென்டிட்டி இஸ் இன் whom we belong. It is not what belongs to me. என்னிடத்துல இருப்பது என் அடையாளம் அல்ல, நான் யாரிடத்துல இருக்கிறேன் என்பதான் அடையாளம். நான் யாருக்குடைய கேரக்டர்ஸை வெளிப்படுத்துறேன் என்பதான் அடையாளம். இதுதான் இட்டர்னல் ஸ்டாண்டர்ட். இதுக்கு நேரம் வாப்பா, அதான்ப்பா நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இந்த வாலிப இடத்துல நம்ம சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஐ எம் பெர்ஃபெக்ட். இந்த ஆட்டிடியூட் இருந்தால் நித்திய மகிழ்ச்சி கிடைக்காது. இரண்டாவது நம்ம பார்த்தோம், ட்ரெஷர் இன் ஹெவன், பரலோகத்தில் பொக்கிஷம். அந்த நித்திய தரம் என்பது இட் இஸ் இன் கிவிங் யூ கெயின், கொடுப்பதிலே லாபம். இட் இஸ் இன் ஸ்பெண்டிங் யூ சேவ், செலவிடுவதிலே சேமிப்பு. மூன்றாவது பார்த்தோம், சுயத்திற்கு நித்திய தரத்துல இடம் இல்லை. நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்றால் பிறர் மீது, உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் மீது அன்பு கூற முடியாதவர்களுக்கு, அன்பு கூற முடியாதவர் மீது அன்பு கூறுங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம், எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? தற்காலிகமானதை பிடித்துக் கொண்டு நிரந்தரமானதை அடைய முடியாது. தற்காலிகமானதின் மூலமாய் நிரந்தரமானதை அடைய முடியாது. அழிந்து போகக்கூடியதை பிடித்துக் கொள்வீர்களானால் அழிந்து போகக்கூடிய மகிழ்ச்சி தான் கிடைக்கும். அழியாதவைகளை பிடித்துக் கொள்வீர்களானால் நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அடுத்து நம்ம பார்த்தோம், என்னுடைய அடையாளம் இஸ் நாட் வாட் ஐ ஹேவ் but whom I belong. என்னிடத்தில் இருப்பது அல்ல, நான் யாரிடத்தில் இருக்கிறேன் என்பதா என்னுடைய அடையாளம். யாரை போல் இருக்கிறேன் என்பதா என்னுடைய அடையாளம். கடைசியாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது நம்ம பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 18:22, இயேசு அதை கேட்டு, இன்னும் இடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதே வசனத்தை நம்ம மார்க்குலே வாசிக்கலாம். மார்க்கில் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. ஞானம் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நித்தியத்திற்கான தரத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்றால் யூ கேனாட் பைபாஸ் கிராஸ். சிலுவையை விட்டு விட்டு நித்திய தரத்திற்கு வர முடியாது, நித்திய வாழ்க்கைக்கு வர முடியாது. யூ கெட் இன்டு எட்டர்னிட்டி only through cross. சிலுவையின் மூலமாக தான் நித்திய வாழ்க்கை, பாடுகளின் வழியாக தான் பரலோகம். There is no other route. There is no other route. வேற எந்த வழியாவும் போக முடியாது. வேற எந்த வழியாவும் போக முடியாது. You cannot bypass. You cannot take the overbridge. You cannot take the underground. You have to go through the cross. நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தருகிற மகிமையை, தேவன் தருகிற மகிழ்ச்சியை, அந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு சிலுவையை கடந்தாக வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவை இல்லாமல்
அந்த மேன்மை இல்லை. சிலுவை இல்லாமல் தேவன் தருகிற மகிமை இல்லை. சிலுவை இல்லாமல் நித்தியம் இல்லை. தற்காலிகமான காரியங்களை வைத்துக் கொண்டு, தற்காலிகமான காரியங்கள் தருகிற அந்த மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டு நித்திய மகிழ்ச்சி அடைய முடியாது. பாடுகளின் வழியாய் பரலோகம், சிலுவையை சுமப்பதின் வழியாய் இயேசு கிறிஸ்து தருகிற நித்திய மகிழ்ச்சியை நான் பெற்றுக் கொள்கிறேன். பேதுரு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், சிலுவை என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, பாடுகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரே, அழிந்தா போயிட்டார். அவரை பத்தி என்னென்னமோ பேசினாங்க, என்னென்னமோ கமெண்ட் பண்ணாங்க. பாடுகள் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு வருகிற பாடுகள். அதான் பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. தப்பு செஞ்சு பாடுபட்டுட்டு எனக்கு நான் அப்படி பாடுபட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் பொழுது அது அழிவுக்காக அல்ல, மகிமைக்காக. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது என்பது இவ்வுலக மகிழ்ச்சிக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து நிமித்தம் பாடுபடும் பொழுது இவ்வுலக மகிழ்ச்சி எல்லாம் இல்லாம போயிடும். ஆனா நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். That eternal joy which is above all these temporal things. தற்காலிகமான காரியங்களுக்கு எல்லாம் மேற்பட்டு ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. ஒரு சில வாழ்க்கை அதை பார்க்க முடியுங்க. உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றி அந்த நித்திய தரத்திலே வாழுகிறவர்கள் பாடுகள் வழியாய் போகும்போது கூட மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிலுவையை சுமக்கும் போது கூட மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்படி தெரியுமா? அவர்கள் சிலுவையின் வழியாய் அந்த நித்திய தரத்திற்கு போயிருக்கிறவர்கள். சிலுவை இல்லாமல் நித்திய வாழ்வு இல்லை, சிலுவை இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி இல்லை. இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான். நித்தியத்திற்குரிய தரத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஐ எம் பெர்ஃபெக்ட். உலகத்தின் பார்வையில நான் பெர்ஃபெக்டா இருக்கலாம், என் பார்வையில பெர்ஃபெக்டா இருக்கலாம். இயேசு அன்பு கூர்ந்து அவனை பார்த்து உன்ட ஒரு குறை உண்டுன்னு சொன்னாரு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற, அன்பினால் சுட்டி காட்டுகிற அந்த குறை என்ன? என்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது? கொடுத்தலிலே இருக்கிறது லாபம், செலவிடுவதிலே இருக்கிறது சேமிப்பு. நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்க ஆயத்தமா? என்னுடைய போக்கஸ் எங்க இருக்கு? சுயம் 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 சார்ந்தே இருக்கிறேனா? பிறர் மீது பிறருக்கு கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு நான் கொடுக்கிறேனா? என்னை இழிவுபடுத்துகிறவர்களுக்கும் நான் நன்மை செய்கிறேனா? உதவி செய்கிறேனா? எதை பிடித்துக் கொண்டிருக்கிறேன்? தற்காலிகமானதை பிடித்துக் கொண்டு நிரந்தரமானதை அடைய முடியாது. அழிந்து போகுவதை பிடித்துக் கொண்டால் அழிந்து போகிற மகிழ்ச்சி, அழியாததை பிடித்துக் கொண்டால் அழியாததை மகிழ்ச்சி. ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பரலோகராஜில் பிரவேசிக்க முடியாது. என்னுடைய அடையாளம் எங்க இருக்குது? இவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடியினால் துக்கமுகமாய் வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைகிறான். எனக்கு இருப்பதிலே என்னுடைய அடையாளம் அல்ல, நான் யாரிடத்தில் இருக்கிறேன் என்பது அடையாளம். நான் யாருக்குரியவன்? It is not what belongs to me, it is my identity, but to whom I belong is my identity and whom I reflect. நான் யாரை வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். சிலுவை இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் 10:26 அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை வேறு விதமான தரத்திற்கு நேரம் அழைக்கிறது. அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் ஒரு நித்திய தரத்திற்கு நேராய், அந்த நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த நித்திய தரத்திற்கு நேராய் நம்மை அழைக்கிறாரே. இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வாலிபன் துக்கமுகமாய் திரும்பி போனான். ஒரு கேள்வி வரலாம், சீஷர்களுக்குள்ளே வந்துச்சு, ஆண்டவரே நீங்க சொல்ற ஸ்டாண்டர்ட் பார்த்தா இம்பாசிபிள். இந்த உலகத்துல எப்படி அப்படி வாழ முடியும்? இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும்? 26வது வசனத்துல பாருங்க, மார்க் 10:26 அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அப்பா, ஒருத்தரும் தேர முடியாது, நீயும் தேர முடியாது, நானும் தேர முடியாது, இவர் சொல்ற தரத்திற்கு யாரும் வர முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம், இது என்ன தரம்? இந்த தரத்திற்கு ஐ திங்க் திஸ் இஸ் இம்பாசிபிள். அப்பதாங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு வசனத்தை சொன்னார். நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபத்துல கோட் பண்ற ஒரு வசனம். என்ன வசனம்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். என்ன எல்லாம் கூடும்? நான் சொல்ற தரத்திற்கு நீ மட்டும் முயற்சி பண்ணி முடியாதுப்பா, பட் என்னால் உன்னை அந்த தரத்திற்கு வர வைக்க முடியும். நான் உன்னை தரத்துக்கு கொண்டு வர்றேன், என்னால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசின்னு சொல்றார். ஆனா இந்த வசனத்தை நம்ம எந்த கான்டெக்ட்ல எல்லாம் அப்ளை பண்ணிருக்கிறோம் பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு,
எனக்கு சம்பள உயர்வு வருவதற்கு, மற்றவங்க முன்னாடி நான் வெக்கப்படாம தேவன் என்னை கம்பீரமா வாழ வைக்கணும் என்பதற்கு, இன்னும் என்னென்னமோ கான்டெக்ட்ல எல்லாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எங்க சொல்லப்பட்டது தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற தரத்திலே வருவதற்கு அவர் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றார். ஒருவேளை இது எப்படி சாத்தியம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நபரா நீங்கள்? ஆண்டவரே, நான் நித்திய தரத்திற்கு வர வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். If God is calling you to such a standard, He is faithful to get you to that standard. He is faithful to get you to that standard. அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. ஒரு தரத்தை சொல்லி இதுக்கு நீ வரணும்னு சொல்றாருன்னா, அவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. God is not calling you to something impossible. செய்ய முடியாத ஒன்றுக்கு தேவன் உங்களை என்னையும் அழைக்கவில்லை. நான் உன் கூட இருந்தா செஞ்சு கொடுக்குறேன். உன்னால முடியாதுதான், மனுஷால கூடாது. ஏன்னா நீ மனுஷ சிந்தனையோட என்னோட எப்படி வருவ? நான் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் நம்மோடு வாசம் பண்ணும்படி வைத்திருக்கிறார். அவர் நித்தியமான தெய்வம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். He is eternal. Only with the help of an eternal God you can move to an eternal standard. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் நித்தியத்திற்குரிய தரத்திற்கு போக முடியும். நமக்குள்ளேயே அதுக்கு தான் வாசம் பண்ணுகிறார். ஆனா நம்ம நித்தியமானவரை வைத்துக் கொண்டு இவ்வுலகத்திற்குரிய காரியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு தான் பயன்படுத்த பார்க்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போய் விடாதிருங்கள். இந்த தரத்துக்கு எப்படி வாழ முடியும், இப்படி எப்படி வாழ முடியும் என்று சோர்ந்து போயிடாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He who called you is faithful. அந்த தரத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பட் இந்த வாலிபன் செய்த துக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? துக்கமான காரியம் என்ன தெரியுமா? The saddest part of the story is not when he became sad. The saddest part of the story is not when he became sad, but when he left Jesus. இந்த கதையின் துக்கமான பகுதி அவன் துக்கம் அடைந்தது இல்ல, அவன் இயேசுவை விட்டு திரும்பி போனது. அவன் துக்கம் அடைஞ்சது ஓகே, ஆனா இயேசுவோடய கூட தொடர்ந்து பேசி இருந்தானால், தொடர்ந்து கேள்விகளை கேட்டு இல்லையே நான் மாறணுமே, என்னால முடியலே என்று சொல்லியிருப்பானால் தேவன் உதவி செய்திருப்பார். இயேசுவை விட்டு திரும்பி போய்விட்டு அவர் எதிர்பார்க்கும் தரத்திற்கு அவர் தருகிற நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியாதையா? The saddest part of the story is not when he became sad, but when he left Jesus. அதைத்தான் ஆண்டவர் காலை வேளையிலே நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். துக்கம் அடைந்து இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கும் போது துக்கம் அடையலாம். பட் இயேசுவிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே இது என்னால கூடாது சுவாமி, உம்மால் கூடும் ஆண்டவரே, என்னை அந்த தரத்திற்கு என்னை மாற்றும் ஐயா, நித்திய மகிழ்ச்சிக்குரியவைகளை என் வாழ்க்கையில கொண்டு வர சுவாமி. இயேசுவை விட்டுட்டு போயிடாதீங்க. You cannot get the eternal joy outside of Jesus Christ. கிறிஸ்துவுக்கு வெளியில் நித்திய மகிழ்ச்சி கிடையாது. நித்தியமானவருக்கு வெளியில் நித்திய மகிழ்ச்சி கிடைக்காதுங்க. It is in eternal God you will get this eternal joy. வேற எங்க நித்திய மகிழ்ச்சி கிடைக்காது. Leaving Jesus and his standard cannot give joy. அவருடைய தரத்தையும் அவரையும் விட்டு போவதினாலே நமக்கு இந்த தரம் இந்த மகிழ்ச்சி கிடைக்காது. சோ இன்னைக்கு இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், there is no joy outside of eternal standard. நித்திய தரத்திற்கு வெளியில் மகிழ்ச்சி இல்ல. இந்த நித்திய மகிழ்ச்சி தாங்க முழுமையான மகிழ்ச்சி. ஒருவேளை ஆண்டவர் சொல்ற இந்த தரம் நம்ம கேட்ட காரியங்கள்லாம் இது எப்படி ஆகும்? தேவனால் எல்லாம் கூடும். Let us surrender our life. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, நீர் நித்தியமானவர் தானா ஆண்டவரே? உலகத்தின் தோட்டத்திலே நீங்க இருந்தீங்க, கடைசி உங்களுக்கு தெரியுமே ஆவியானவரே, அந்த தரத்துக்கு நீ மாற்றுங்க ஐயா. இந்த உலக தரத்துல நான் இருக்கிறேன், நான் இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. இயேசு விட்டு போயிடக்கூடாது. The saddest part of the story is not when he became sad, but when he left Jesus. மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து இப்படிதான் நிறைய இந்த தரத்தை பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் துக்கம் அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த உபதேசம் நமக்கு ஒத்து வராது, இந்த உபதேசத்தெல்லாம் நம்ம கேட்டு நம்ம இருக்க முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். That is more dangerous. That will lead you into more sadness. அது மிகுந்த துக்கத்துக்குள்ளே நடத்திவிடும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67, 68 வாசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நான் யோவான் 6, 67, 68 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். Do you want to leave me? இல்ல, இந்த உபதேசத்தை கேட்டவன துக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு, he gave a wonderful reply. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே.
இட்டர்னல் வேர்ட்ஸ் ஆர் வித் யூ லார்ட். நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தான் சுவாமி உண்டு. உங்களை விட்டு நாங்க எங்க சுவாமி போக முடியும்? நித்திய மகிழ்ச்சி நித்தியத்துக்குரியவருக்கு வெளியில் கிடையாது. நித்திய தரத்துக்கு வெளியிலே மகிழ்ச்சி கிடையாது. ஆண்டவர் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் ஐயா. நித்தியத்திற்குரிய மகிழ்ச்சிக்கு நேராய் அழைக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இது மனுஷரால் கூடாதது சுவாமி, உம்மால் கூடும். என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்துல சேர்க்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, நான் பிறருக்காய் வாழணும் ஐயா. சுயம் சாகணும் ஐயா. நான் பெர்ஃபெக்ட்ங்கிற எண்ணத்தை எனக்கு மாற்றுங்க. என்ன குறை இருக்குங்கிற எண்ணத்தை எனக்கு மாற்றுங்க சுவாமி. ஐயா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பிடிச்சுக்கிட்டே நித்தியத்துக்குள்ள நான் போக முடியாது ஐயா. அழிந்து போவதின் மீது என் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, அழியாததன் மீது என் மகிழ்ச்சி இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய அடையாளம் நான் யாருக்குரியவன் என்பதில் இருக்கிறது சுவாமி. சிலுவை, பாடுகளின் வழியாய் பரலோகம், இதை நான் மறந்துவிடக் கூடாது ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல, உம்மை விட்டு நான் போக மாட்டேன் சுவாமி. உம்மை விட்டு நாங்க எங்க சுவாமி போவோம்? உங்ககிட்ட எல்லாம் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குது. இந்த வார்த்தையை விட்டு விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானிப்போமா? இந்த நேரத்துல ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு இந்த 2 நாட்களிலே, நம்ம நேற்று மதியத்திலும் சரி இப்பொழுதும் சரி, ஒரு 3 முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை மீண்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். First thing, there is no joy outside the person of Jesus Christ. எழுதப்பட்ட வேத வாக்கியங்களிலே இயேசு தம்மை வெளிப்படுத்தி தம்மை குறித்து சொன்னவைகளை காண்பித்தார். இயேசு கிறிஸ்து என்கிற நபருக்கு வெளியில் மகிழ்ச்சி இல்லை. No human being in this world can give you the complete joy. May it be someone whom you love the most or the someone who loves you the most. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற நபரோ அல்லது நீங்கள் அதிகமாய் நேசிக்கப்படுகிற நபரோ, இயேசு கிறிஸ்து என்னும் நபருக்கு வெளியில் முழுமையான மகிழ்ச்சி இல்லை. There is no joy outside of God's plan. தெய்வ திட்டத்திற்கு வெளியில் முழுமையான மகிழ்ச்சி இல்லை. நீங்க பெரிய பிளானரா இருக்கலாம், பெரிய பெரிய பிளான் போடலாம், எல்லாம் இருக்கலாம். But it is in the plan of God. தேவனுடைய திட்டத்திற்குள் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. And third thing which God has reminded us today this morning, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிற ஒரு காரியம், நித்திய தரத்திற்கு வெளியிலே மகிழ்ச்சி இல்லை. There is no joy outside of eternal standard. நித்திய தரத்திற்கு நேராய் தேவன் நம்மை அழைக்கிறார். பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, எங்களை ஒப்படைக்கிறோம். இது மனுஷரால் கூடாது சுவாமி, உம்மால் கூடும் ஆண்டவரே. நீர் கிருபையாய் இறங்கி எங்களை உம்மை போல் மாற்றும் சுவாமி என்று சொல்லுவோமா? அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாக நம்மை மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் கூட இணைந்து இந்த வார்த்தையை கற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் தொடர்ந்து இதனுடைய லாஸ்ட் செஷன் இந்த நாளினுடைய மாலை வேளையில 5:45 மணிக்கு இருக்கிறது. So do join with us. நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபித்து நாம் இதை நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசினமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நித்திய மகிழ்ச்சி என்பது நித்திய வாழ்க்கைக்குரிய தரத்தில் தான் இருக்கிறது சுவாமி. எங்களை மாற்றும் ஆண்டவரே. இது மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த தரத்திற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். யாரிடத்திலே செல்வோம் ஆண்டவரே? உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். எங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்திலே சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவரே, பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அழிந்து போகிற காரியங்களை பிடித்துக் கொள்ளாமல் அழியாத காரியங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். நீர் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு கூட இடைப்படும். உடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you so much for joining.